டிரான்ஸ்லேஷன் டே 2. அக்வஸ்ட் அப்படிங்கிறது செல்ஃப் ஏர்ன்டு ப்ராப்பர்ட்டி, அதாவது சுயமாக சம்பாதித்து சேர்க்கப்பட்ட சொத்து அப்படிங்கிற இடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய வேர்டு தான் அக்வஸ்ட். அக்வயர்ட் அப்படிங்கிறது தான் சம்பாதித்து சேர்த்த சொத்து தான், அதே மீனிங் தான். இது நம்ம லீகல் டேர்மில் எப்படி சுயாஜித ஆஸ்தின்னு தான் பயன்படுத்துவோம். இது சுய சம்பாத்திய சொத்து அப்படிங்கிறத விட சுயாஜித ஆஸ்தி அப்படிங்கிற வேர்டை தான் நம்ம பெரும்பாலும் லீகல் டேர்மில் பயன்படுத்துவோம். அக்வயர்ட் அக்வஸ்ட் அப்படிங்கிறது சேம் மீனிங் தான். அடுத்தது அக்வஸ் அப்படிங்கிறது அக்ரி வித்தவுட் அப்ஜெக்ஷன். அப்போ ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்கிறோம் இல்லை சம்மதமும் தெரிவிக்கிறோம். அப்புறம் அக்ரி பண்ணாலும் கன்சென்ட் கொடுத்தாலும் அந்த இடத்துல அப்ஜெக்ஷன் தெரிவிக்காமல் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய வேர்டு தான் அக்வஸ் அப்படிங்கிற வேர்டு. அடுத்தது டெஸ்டினேஷன். டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது நமக்கு இந்தியன் சக்சஷன் ஆக்டில் நமக்கு சொத்து யார்கிட்ட போகுது அந்த டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ அந்த சொத்து யாருக்கு போய் சேருது, அந்த சேரும் இடம் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய வேர்டு தான் டெஸ்டினேஷன். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது பகிர்வு. டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது குழப்பம். டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது குழப்பம். இன்சானிட்டி அப்படிங்கிறது புத்தி சுவாதீனம் இன்மை அப்படிங்கிறது கொடுக்கும். அப்போ டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது புத்தி சுவாதீனம் இன்மையும் மீனிங் கொடுக்கப்படும். நமக்கு இந்தியன் பீனல் கோடில் இன்சானிட்டி அதாவது புத்தி சுவாதீனம் இன்மை அப்படிங்கிறத வேர்டை பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ பாரதிய நியாய சங்கீதாவில் என்ன பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா இன்சானிட்டிங்கிற வேர்டை எடுத்துகிட்டு மென்டல் இல்லினஸ் அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்தியிருப்பாங்க. புத்தி சுவாதீனம் இன்மை அப்படிங்கிறதுக்கான வேர்டு பயன்படுத்தியிருப்பாங்க.